Group 2 2A General English வந்து லிட்ரரி ஒர்க்ஸ் போயம்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் ஸ்மைலுங்கிற இந்த போயம் பற்றி பார்க்கலாம். த பவர் ஆஃப் எ சன் கேன் கில் அண்ட் த பவர் ஆஃப் எ ஃபோ கேன் பன். ஓகே, ஸோ இங்கே இந்த என்ன பவரை பற்றி பேசுகிறாங்கன்னா மெயினாக இந்த ஸ்மைலுங்கிற பவரை பற்றி தான் இங்கே பேச போகிறாங்க. பட் அதுக்கு வந்து முன்னாடி என்ன சொல்கிறாங்கன்னா த பவர் ஆஃப் எ சன், அந்த சன்னோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னா அது வந்து ஒருத்தங்களை கொல்ற அளவுக்கு இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப ஹீட்னால இந்த சம்மர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, இறந்துருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒருத்தவங்களை கில் பண்ணுற அளவுக்கு பவர் இருக்குது சனுக்கு. அதே மாதிரி ஒரு எதிரிக்கு என்ன மாதிரி பவர் இருக்குன்னா கேன் பர்ன். ஓகே, அடுத்தது பவர் ஆஃப் விண்ட் கேன் சில். நம்மளுக்கு என்ன கொடுக்குது விண்டுங்கிறது? இட் கேன் கிவ் நம்மளுக்கு ஒரு சில்னஸை கொடுக்குது. ஸோ அந்த பவர் ஆஃப் மைண்ட் கேன் லேர்ன். ஸோ நம்மளோட மைண்ட் எப்படி இருக்கும், ஸோ வந்து ஏதாவது ஒரு புது விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பவர் ஆஃப் மைண்ட் வந்து ஏதாவது புது விஷயம் கேன் லேர்ன் அப்படின்னு சொல்கிறாங்க. த பவர் ஆஃப் ஆங்கர், கோவங்கிறது எப்படி இருக்குன்னா கோவங்கிறது ஒரு ரேஜ், இந்த ஒரு ராத். ஸோ அந்த வந்து க்ரியேட் பண்ணுது உங்களுக்கு வந்து அந்த வெறுப்பு, ஸோ பழி வாங்குற எண்ணம். ஸோ அந்த மாதிரி வந்து பவர் ஆஃப் ஆங்கர் வந்து க்ரியேட் பண்ணுது. இன்சைட் அன்டில் இட் டியர்ஸ் யூ அப்பார்ட். அது என்ன பண்ணுதா உங்களை உள்ளே வந்து உள்ளுக்குள்ளே வந்து அது உங்களை அழிச்சிடும், அப்பார்ட் பண்ணிடும். ஸோ பட் த பவர் ஆஃப் எ ஸ்மைலுங்கிறது, ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொருக்கான பவர் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஆனால் பட் பவர் ஆஃப் த ஸ்மைல் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி யுவர்ஸ் கேன் ஹீல் எ ஃப்ரோசன் ஹார்ட். ஸோ உங்களேன்னு வந்து போயிட்ரிங் வந்து யாரெல்லாம் இந்த போயமை படிக்கிறாங்களோ அவங்கள சொல்கிறாங்க, உங்களோட ஸ்மைல், உங்களோட அழகான ஸ்மைல் என்ன பண்ணுதுன்னா எப்படிப்பட்ட ஒரு ஃப்ரோசன் ஹார்ட்டையும் வந்து ஹீல் பண்ணிடும். ஓகே, ஸோ உறைஞ்சி இருக்கிற ஒரு மன மன அழுத்தத்தில் இருக்கிற ஒரு ஆளையும் வந்து ஹீல் பண்ணுற அளவுக்கு உங்கள் ஸ்மைல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போயட். ஸோ டுபாக் ஷாக்கூர் அப்படிங்கிறவர் வந்து இதோட ஆத்தர். ஸோ இதில் வந்து புக் பேக் எதுவுமே இல்லை, இதுவுமே ஒரு அடிஷ்னல் போயம் தான், ரொம்ப சிம்பிளான ஒரு போயம். ஸோ இதில் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கும்போது இந்த பவர்னு இது யூஸ் பண்ணியிருக்காங்க, இல்லை ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரிப்பீட்டேஷன்னு சொல்லலாம். ஸோ கான்சனன்ஸ் வந்து இந்த கில், சில், பன், லேர்ன், அப்பார்ட், ஹார்ட் இதெல்லாம் வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸில் இது க்ரியேட் ஆகிறதுனால ஸோ இதெல்லாம் வந்து கான்சனன்ட்ஸ். அதே மாதிரி மெட்டாஃபர், அதாவது கம்பேரிசன் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா த பவர் ஆஃப் எ ஸ்மைல் கேன் ஹீல் எ ஃப்ரோசன் ஹார்ட்டுன்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே ஃப்ரோசன் ஹார்ட்டுன்னு எதை சொல்கிறாங்கன்னா எ பர்சன் ஹூ இஸ் எமோஷ்னலி வூண்டட். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதான் அவங்க வந்து ஆல்ரெடி ரொம்ப டிஸ்ஹார்ட்டட் பர்சன், அது ரொம்ப கஷ்டப்படுற பர்சனையும் ஹீல் பண்ணிடும். வூண்டட், சேட், லேக்கிங் வார்ம்த். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற பர்சனையும் ஹீல் பண்ணிவிடுவோங்க ஸ்மைலுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போனா இங்கே வந்து ஃப்ரோசன் ஹார்ட்டுன்னு சொல்லியிருக்கிறது வந்து ஒரு வூண்டட் ஹார்ட்டாக கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மெட்டாஃபர். ஓகே, ஸோ இந்த போயம் அவ்வளோதான், இவ்வளோதான் இருக்குது. ஸோ இதோட ஆத்தர் தெரிஞ்சுங்க, டுபாக் ஷாக்கூருங்கிறவர். ஸோ அடுத்தது வந்து ஒரு ஃபேமஸான போயம் த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. இதோட ஆத்தர் வந்து மேரி போத்தம் ஹாவிட். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பெரிய போயம் தான், ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபையான போயம். இந்த போயம் என்ன சொல்லலாம், யாருடைய வார்த்தைகள்லையும் கன்னிங்னஸ்ஸான அந்த ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸில் போய் விழுந்துடாதீங்க. ஸோ அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்க்கெல்லாம் மயங்கிடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா 2 கேரக்டரை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க, ஒரு ஸ்பைடர், ஒரு ஃப்ளை. ஸ்பைடருங்கிறது என்ன பண்ணும், ஒரு ஃப்ளையை சாப்பிடும் இல்லையா. ஸோ முதல்ல ஃப்ளை நம்பாது, ஆனால் அதோட அந்த ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸில் கடைசியில் ஒரு வேளை நம்ம தான் ஓவராக திங்க் பண்ணுறோமோ, நம்ம தான் ஓவராக நம்பிக்கை இல்லாமல் இருக்கோமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஸ்பைடர் பேசி அதை வந்து அதுக்கு வழிக்கு கொண்டு வந்துடும். ஸோ வந்து இந்த போயமில் கொடுத்துருப்பாங்க, பெருசாக கொடுத்துருப்பாங்க, ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு போயம் தான். ஓகே, வில் யூ வாக் இன் டு மை பார்லர் said the spider to the fly, till the prettiest little parlor that ever you did smile. அதாவது the way into my parlor is up a winding stair and have many curious things to show when you are there. Oh no, said the little fly, to ask me in vain, for who goes up winding stair can never come down again. ஸோ என்னோட பார்லர்னு சொல்வதோட அதோட வீடு, அதோட ரூம், அது கூப்பிடுது ஸ்பைடர் ஃப்ளையை. என்னோட வீட்டுக்கு வரியா அப்படின்னு, என்னோட பார்லருக்கு வரியா. ஸோ திஸ் த ப்ரிட்டியஸ்ட், ரொம்ப அழகாக இருக்கும் அப்படி ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்லுது, ரொம்ப அழகாக இருக்கும், நீ வந்து ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போ. இட்ஸ் எ விண்டிங் ஸ்டேர், அதில் வந்து அதில் படிக்கட்டுலாம் இருக்கா, விண்டிங் ஸ்டேர் இருக்குது. க்யூரியஸ் திங் டு ஷோ, உங்களுக்கு க்யூரியஸ் திங்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் லிட்டில் ஃபோக் முதல்ல அதை நம்பலை.
ஓகே, நோ நோ நோ, நான் வந்து வரமாட்டேன். ஏன்னா அதுக்குள்ளே போனவங்க யாரும் திரும்பி வந்ததா இதுவே இல்லை, சரித்திரமே இல்லை. நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுது முதல்ல அந்த லிட்டில் ஃப்ளை. திருப்பி அகைன் வந்து ஸ்பைடர் வந்து அதோட ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸை சொல்லுது. ஐ எம் ஷூர் யூ மஸ்ட் பி வியரி டியர் வித் சோரிங் அப் ஸோ ஹை. வில் யூ ரெஸ்ட் அப்பான் மை லிட்டில் பட், said the spider to the fly. There are pretty curtains drawn around. The sheets are fine and thin, and if you like to rest a while, I will snugly tuck you in. Oh no, no, said the little fly, for I have often heard it said, they never wake again, and who sleep upon your bed. ஓகேவா? ஸோ இது இங்கே என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஸ்பைடர் சொல்லுது, ஸோ அப்படிலாம் கிடையாது. ஸோ வந்து இது வியரி டியரி வித் சோரிங் ஹப்ஸை வில் யூ ரெஸ்ட் அப்பான், என்னோட லிட்டில் பெட் ரொம்ப அழகாக இருக்கும், நீ அங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அழகான கர்டைன்ஸ்லாம் இருக்குது, ஷீட்ஸ்லாம் வந்து தின்னாக வந்து நல்லா ஃபைனாக இருக்குது, அழகாக இருக்கும். ஓகே, நீ வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டாக எடுக்கிறான். ஓகே, திருப்பியும் என்ன சொல்லுது லிட்டில் ஃப்ளை, இல்லை இல்லை நான் வரல, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அதில் படுக்கிறவங்க திருப்பி எழுந்திருக்கவே மாட்டாங்க. ஹூ ஸ்லீப் ஆன் அஸ் பட் வில் நெவர் வேக் அகைன், திருப்பியும் அது வந்து மறுத்துடுது ஃப்ளை. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, said the cunning spider to the fly, dear friend, what can I do to prove the warm affection I have always felt for you? உன் மேலே இருக்கிற அந்த அஃபெக்ஷனை வந்து எப்படி நான் வந்து சொல்கிறது? வாட் கேன் ஐ டூ, நான் என்ன பண்ணால் நீ புரிஞ்சுப்பேன்? I have within my pantry good store of all that's nice. I am sure you are very welcome. You will please to take a slice. Oh no, no, said the little fly. Kindly sir, that cannot be. I have heard what's your in your pantry. I do not wish to see. So என்னோட பேண்ட்ரியில் நல்லா சாப்பிட்ற மாதிரி நல்ல இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வாங்க வந்து ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்டு பாரு அப்படின்னா, இல்லை இல்லை நான் வரலை, ஏன்னா ஐ ஹாவ் ஹியர்ட் யூ பேண்ட்ரி, என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னென்ன இருக்கும்னு, நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு சொல்லுது, திருப்பியும் மறுத்துடுது. அங்கே 4வது பேர்ஃபுல்ல ஸ்வீட் கிரியேச்சர், ஃப்ளை என்ன எப்படி கூப்பிடுதான், ஸ்வீட் கிரியேச்சர்னு ஒரு ஃப்ளாட்ரிங் வேர்ட்ஸில் கூப்பிடுது. ஸோ யூ ஆர் விட்ரி அண்ட் யூ ஆர் வாய்ஸ், ஹவு ஹேண்ட்சம் ஆர் யூ, கவுசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். I have a little looking glass upon my parlor shelf. If you will step in one moment, dear, you should behold yourself. I thank you, gentle sir, she said, for what you are pleased to say, and bidding you good morning now, I will call you another day. இப்போ என்ன பண்ணுது, ஸ்வீட் கிரியேச்சன் அதை கூப்பிடுது. நீ ரொம்ப அறிவாளியா, விட்டியா, அதாவது ரொம்ப ஜாலியாக அந்த காமிக் சென்ஸோடு இருக்குது, விட்டியாக இருக்க, நீ எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்க, உன்னோட விங்ஸ்லாம் எப்படி இருக்குது, உன்னோட ஐஸ் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்கு. ஸோ இந்த வேர்ட்ஸில் தான் கொஞ்சம் லைட்டாக ஃப்ளை விழுந்துடுது. ஐ ஹவ் லிட்டில் லுக்கிங் கிளாஸ் அப்பான் மை என்னோட அதோட வீட்டில் என்ன இருக்கான், மை பார்லரில் ஒரு கிளாஸ் இருக்கான். ஸோ நீ உள்ளே வந்து நீ பார்க்கலாம், யூ ஷால் பிஹோல்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னோன்னா, இந்த வாட்டி வந்து ஃப்ளை வந்து நான் சார்ன்னு சொல்லி தேங்க்யூ, பட் வந்து நான் இன்னொரு நாள் வரேன், ஓகே, அண்ட் பிட்டிங் யூ குட் மார்னிங் நவ் அண்ட் ஐ வில் கால் யூ அனதர் டே, ஓகேவா அப்படின்னு சொல்லி திருப்பியும் வந்து வேணான்னு சொல்லுது. ஓகே, அகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் இப்போ என்ன பண்ணுதான், turned him round about and went to his den, for well he know the silly fly would soon come back again. And he wove a subtle web in a little corner sly and set his table ready to dine up the fly. Then he came out to his door again, merrily did sing, come hither, hither, pretty fly, with the pearl and silver wing. Your robes are green and purple, their crest upon your head. Your eyes are like a diamond bright, okay, but mine are dull as lead. So இங்கே வியரின்னு எதை சொல்லியிருக்காங்கன்னா, வெரி டயர்டு. ஓகே, ஸோ வியரிங்கிறது வெரி டயர்ட், எஸ்பெஷலி ஃப்ரம் ஹார்ட் ஒர்க்னால டயர்டாக இருப்பாங்களே, அதுதான் வியரின்னு சொல்லியிருக்காங்க. பேண்ட்ரினா ஒரு ரூமை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ரூம் வித் பிவரேஜஸ், ரூம் என்ன இருக்கும் அந்த ரூமில், பிவரேஜஸ், ஃபுட், டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பைடர் என்ன பண்ணுது, உள்ளே போய் எப்படி இருந்தாலும் ஃப்ளை வரும் அப்படி சொல்லி, அது யூஸ்வலாக ஸ்பைடர்ஸ்லாம் என்ன பண்ணும், ஸோ அதோட அந்த நெட்டில் தானே மாட்டிக்கும் அந்த இன்செக்ட்ஸ், அதை பிடிச்சி சாப்பிடும். ஸோ புதுசாக ஒரு சப்டில் வெப்பை வந்து பண்ணுது கார்னரில், ஓகேவா, அதோட டேபிளை ரெடி பண்ணிடுது, ஏன்னா எப்படி இருந்தாலும் ஃப்ளையை சாப்பிட்ணுன்னு. ஸோ அது ஒரு பாட்டெல்லாம் பாடுது, அந்த பாட்டை வந்து அது இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி. ஓகே, ப்ரிட்டி ஃப்ளை, ஃப்ளை என்ன சொல்லிட்டு ப்ரிட்டின்னு சொல்லுது, சில்வர் விக்கோடு இருக்க, உன்னோட ரோப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் பர்பிள் அழகாக இருக்குது,
உன்னோட ஐஸ் வந்து டைமண்ட் பிரைட்டாக இருக்குது, நல்லா பிரைட்டாக, பட் எந்து வந்து ரொம்ப டல்லாக இருக்குது. ஓகே, ஸோ அண்ட் தெர் இஸ் எ கிரஸ்ட், உன் தலை மேலே ஒரு க்ரௌன் மாதிரி இருக்குது. அது மாதிரிலாம் ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுது, காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குது அதுக்கு. Okay, so alas, how very soon this silly little fly, hearing this willy flattering words, came slow witting flight, with bustling wings she hung aloft, the near and near drew, thinking only of her brilliant eyes. So இங்கே வந்து ஃப்ளை விழுந்தது. ஸோ அது வந்து ஐஸ் வந்து க்ரீன் அண்ட் பர்பிள் ஹியூவில் இருக்குது, நம்மளுக்கு கிரெஸ்டட் ஹெட் இருக்குது. poor foolish things, at last up jumped the cunning spider and fiercely held her fast. ஓகே, ஸோ இதில் விழுந்து தான் லிட்டில் ஃப்ளை வந்து அப்படியே மயங்கிடுது, ஹியரிங் திஸ் வில்லி அண்ட் ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸில். ஓகே, ஸோ உள்ளே லைட்டாக வர ஆரம்பிக்குது. பஸ்ஸிங் வின்ஸ் ஷி ஹங் aloft. ஸோ அப்போ என்ன பண்ணுதான் இந்த ஸ்பைடர், ஹி ட்ராக்ட் her up his winding stair into his dismal denக்குள்ளே டக்குன்னு இழுத்துட்டு போயிடுது. வித்தின் இஸ் லிட்டில் பாலர் பட் நீ ஷெவர் கேம் அவுட் அகைன். ஸோ டக்குன்னு இது மாதிரி பேசியே அதை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ திருப்பியும் அந்த ஃப்ளை வரவே இல்லை வெளியில். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வராங்க, டியர் லிட்டில் சில்ட்ரன், ஸோ ஹூ மே தி ஸ்டோரி ரீட் த ஐடல் சில்லி ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸில் வந்து மயங்கிடாதீங்க. ஓகே, ஸோ ஈவில் கவுன்சிலர்ஸ், உங்களை வந்து கவுன்சிலர்னு சொல்கிறது உங்களை வந்து சைக்காலஜிக்கலாக வந்து பேசி அந்த ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸில் விழ வச்சுருவாங்க. க்ளோஸ் த ஹார்ட் அண்ட் ஹியர் அண்ட் ஐ, ஸோ அண்ட் டேக்ஸ் எ லெசன் ஃப்ரம் திஸ் டேல். இந்த கதையில் நீங்கள் வந்து ஒரு லெசன் தெரிஞ்சுக்கங்க, ஸ்பைடர் அண்ட் ஃப்ளைங்கிற கதையில் ஃப்ளாட்டரிங் வேர்ட்ஸில் விழுந்துடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ஆத்தர். ஓகே, இல்லை மெயின் கேரக்டர்னா ஸ்பைடர் அண்ட் ஃப்ளை. ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் வந்து இன்வைட் பண்ணுது, ஆனால் அது உள்ளே போடல. செகண்ட் அட்டம்ப்டில் விங்ஸ் அண்ட் ஐஸ் வீடியோ பற்றி பேசுது ஸ்பைடரு. டர்னிங் பாயிண்ட் என்னென்னா, ஃபைனலாக வந்து ஃப்ளை டவுட்ஸ் ஹர் ஓன் காஷனே வந்து டவுட் பண்ணி ஸ்பைடரை நம்பிடுது. ஓகேவா, ஸ்டெப்ஸ் இன்சைட் த பார்லர். ஃப்ளை வந்து கடைசியாக ட்ராப் பண்ணிடுது வெப்பில். ஓகே, ஸோ இட் கில்ஸ் ஹர். ஓகே, ஸோ இதுதான் நடக்குது கடைசியாக. ஸோ இது வந்து மைண்ட் மேப் பாருங்கள். ஸோ இதோட ஆத்தர் வந்து மேரி போத்தம் ஹாவிட். இவங்களோட இயர் பார்த்தீங்கன்னா 1799 1888. இவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் போயிட். ஓகே, இவங்க வந்து born at கோல்ஃபோர்ட் இன் குளோட்டிஷியருங்கிற இடத்துல பிறந்தாங்க. ஷி வாஸ் எஜுகேட்டட் அட் ஹோம் அண்ட் ரெட் வைட்லி. ஸோ அவங்க வீட்லேயே தான் படிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வில்லியம் ஹாவிட் கூட சேர்ந்து இவங்க வந்து 180 புக்ஸ்க்கு மேலே எழுதியிருக்காங்க. ஸோ இவங்க இயரும் பார்த்துக்குங்க, அதே மாதிரி இவங்க ஒரு இங்கிலீஷ் போயிட்டுங்கிறதும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆந்த்ரோமார்ஃபிசம், கான்சனன்ஸ், ஹேனோஃபெரா, அலிட்ரேஷன்லாம் நீங்கள் போட்டுருவீங்க. ஸோ அது நான் சொல்ல வேண்டாம். ரிப்பீட்டேஷனுங்கிறது கம் ஹித்தர் அந்த மாதிரிலாம் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டேஷன். ஓகே, இதில் புதுசாக பார்த்தீங்கன்னா எலிஷன் ஒன்று வந்திருக்கு. ஸோ வேர்ட்ஸ் லைக் நெவர், யூ ஆர், ஐ ஹாவ், யூ வில், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டே ஆகிருக்காது. ஸோ நடுவில் இருக்கிற ஒரு சவுண்ட் ஆர் சிலபலை வந்து ஒமிட் பண்ணி வந்து இந்த ரிதம் மீட்டரில் வந்திருக்கும். ஸோ இதை வந்து எலிஷன்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் முக்கியமான இன்னொரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னென்னா, இந்த போயமில் மட்டும் இருக்கிறது ஆந்த்ரோமார்ஃபிசம். ஸோ இதுவுமே மோர் ஆர் லெஸ் பெர்சானிஃபிகேஷன் மாதிரி தான். ஸோ ஸ்பைடர் வந்து ஃப்ளை பேசுதான், இன்வைட் பண்ணுதான், டாக் பண்ணுதான், ஃபர்னிஷ்டு ஹவுஸ் தான் அதோட வீடு. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டர் அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ஒரு ஹியூமன் ட்ரையாட் கொடுத்துருக்காங்க ஸ்பீச் பிஹேவியரில். இதுவுமே பார்த்திங்கன்னா ஆந்த்ரோமார்ஃபிசம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு அனிமலுக்கு கொடுத்துருக்கிறதுனால வந்து இது ஆந்த்ரோமார்ஃபிசம் சொல்லுவாங்க. ஜென்ரலாக வந்து பெர்சானிஃபிகேஷனும் சொல்லலாம். ஒரு அனிமலுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுக்குறாங்களோ ஹியூமன் ஆட்ரிபியூட்டை அது ஆந்த்ரோமார்ஃபிசம் சொல்லுவாங்க. அடுத்ததாக ரிவருங்கிற இந்த போயம் வந்து கேரோலின் ஆண்ட் போல்ஸோடது. இந்த போயம் எதை பற்றி பேசியிருக்கோன்னா, ஒரு ரிவரில் வந்து நம்மளோட ஒரு ஹியூமன் லைஃப்பை ஃபுல்லாகவே பேசியிருக்கோம். ஸோ முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் பார்த்தீங்கன்னா, லிட்டில் ரிவர் வந்து ஸ்பார்க்லிங் ரிவர் வந்து ஓவர் பெப்பிள்ஸ், அதாவது சைல்டு அட் ப்ளே. ஸோ இங்கே பெப்பிள்ஸை பற்றி பேசியிருக்காங்களா. ஸோ ஓவர் த எல்லோ பெப்பிள்ஸ் டான்ஸிங் த்ரூ த ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாயிலேஜ். ஸோ இந்த ரிவர் எப்படி போதான், இந்த எல்லோ பெப்பிள்ஸ் மேலே டான்ஸ் ஆகிட்டே போகுது. ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃபாயிலேஜ் கிளான்சிங் லைக் எ சைல்டு அட் ப்ளே, ஒரு குழந்தை விளையாடுற மாதிரி போகுது. ஓகே, ஸோ வந்து சைல்ட்ஹுட் பற்றி சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டான்ஸாக பாருங்கள். ரிவர் ஸ்வெல்லிங் ரிவர், ஆர் யூ ரஷ் த்ரூ த ரஃப் அண்ட் ஸ்மூத், லவுடர் ஃபாஸ்டர் ப்ராலிங் லீப்பிங். ஸோ இங்கே வந்து இம்பெட்டியஸ் யூத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ராங் ஃபாஸ்ட் ப்ராலிங் ரிவர் ஓவர் ராக்ஸ் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக போகுது. ஸோ எப்படி யூத் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதை பற்றி பேசுது. செகண்ட் ஸ்டான்ஸை வந்து யூத்தை பற்றி பேசுது. மூணாவது பாருங்கள், ரிவர் பிரிம்மிங் ரிவர். ஸோ வந்து இங்கே வந்து எதை பற்றி பேசுனா, மார்டல் ப்ரைம் பற்றி பேசுகிறாங்க. அதாவது ப்ராட் டீப் காம் ரிவர் மூவிங் டுவர்ட்ஸ் ஒரு மெச்சூர்டு பர்சன்,
லெவலுக்கு வந்துடுறாங்க ஒரு ஹியூமன் அந்த ஸ்டேஜில். ஸோ ரொம்ப காமாக இருக்கிறாங்க, ஸ்டில் இன் மோஷனில் இருக்காங்க, டுவர்ட்ஸ் ஓஷனுக்கு போயிட்டுருக்காங்க. ஓகே, ப்ராடாக இருக்குது, டீப்பாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு மெச்சூர்டு பர்சனாக இருப்பாங்க இல்லையா, ஒரு அடுத்த ஸ்டேஜ் யூத்க்கு அந்த ஸ்டேஜை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ ஃபைனல் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா சீல போய் கலந்துடுது. சி தட் லைன் ஹேத் நெவர் சவுண்டட்னு இந்த 2 லைன் ரிப்பீட் ஆயிருக்கு. லைக் எட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸை வந்து எட்டர்னிட்டி பற்றி பேசுது. அதாவது ஹெட்டிங் ரிவர் டேஷ் இன்டு த சீ வந்து சிம்பாலிக்காக எதை பற்றி பேசுதுன்னா டெத் அண்ட் ஆஃப்டர் லைஃப்பை பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இதோட இந்த போயமோட மாரல் என்ன பார்த்தீங்கன்னா, லைஃப்ங்கிறது ஒரு ஜர்னி வித் டிஸ்டிங் ஸ்டேஜஸை பற்றி சொல்கிறாங்க. டெத் இஸ் நாட் அன் எண்ட் பட் அ பாசேஜ் டு எட்டர்னிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்கோஸ், ரொமான்டிக், நேச்சர் இதை பற்றிலாம் பேசுகிறாங்க. இமேஜரி சென்சஸ் வந்து நிறையவே இந்த இதில் கொடுத்துருக்காங்க வித் ஸ்பிரிச்சுவல் ரெஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி. ஓகே, ஸோ இதோட ஆத்தர் யார் பார்த்தீங்கன்னா கரோலின் ஆன் போல்ஸ். இவங்களோட பீரியட் வந்து 1786 1854. இவங்க ஒரு இங்கிலீஷ் போயட். அது மட்டும் இல்லாமல் இவங்க ராபர்ட் சவுத்தேங்கோட ஒய்ஃப். இவங்க ஹஸ்பண்ட் வந்து த போயட் லாரேட் ஆஃப் பிரிட்டன். இவங்க ஆக்சுவலி ஷி வாஸ் அ போயட் ஆஃப் கிரேட் மெரிட் அண்ட் ப்ரொடியூஸ் சம் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் அட் த த்ரெஷோல்ட் ஆஃப் த. இவங்க எந்த எரான்னு கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சுங்க, விக்டோரியன் எரா. ஓகேவா? கரோலின் ஆன் போல்ஸ். ஸோ இங்கே இது இல்லாமல் வேறு அதர் ஒர்க்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த லிட்டில் லேடி பேர்ட், சாப்டர் ஆன் சர்ச் யார்ட், டேல்ஸ் ஆஃப் த ஃபேக்ட்ரிஸ். ஓகே, ஸோ டேல்ஸ் ஆன் த ஃபேக்ட்ரிஸ், சாப்டர் சர்ச் யார்ட், லிட்டில் லேடி பேர்ட், இதெல்லாம் இவங்களோட அதர் ஒர்க்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபாலேஜ்னு சொல்லியிருக்கிறது அந்த ஃப்ளவர்ஸ், பிரான்ச்சஸ், லீவ்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ரோஸ் பேங்க்ஸுங்கிறது ரிவர் பேங்க்ஸ் வேர் ரோசஸ் அப்பியர் அலாங். டெண்டிங்னா ஒரே பக்கமாக போகிறது, பெண்டிங் இன் ஏ பர்டிகுலர் வே. ஹேத்துன்னு இதை எதை சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாஸ் த தேர்ட் பர்சன் சிங்குலர் ஃபார்ம் ஆஃப் த வேர்ட் ஹேவ் தான் சொல்லியிருக்காங்க. எட்டர்னிட்டினா லைஃப் கண்டினியூங் வித்தவுட் எண்ட் ஆஃப்டர் டெத் பற்றி பேசியிருக்காங்க. ஓகே, ஸோ இல்லை போய்டிக் டிவைசஸ் வந்து ஆனஃபோரா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு லைன்ஸ் வந்து ரிப்பீட் ஆன ஆனஃபோரா, சி தட்னு வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஆனஃபோரா. எபித்தட்னா ஸோ ஒரு வந்து எமோஷ்னல் கலரிங் டு த நவுனுக்கு ஒரு நவுன் இருக்கும். அந்த நவுனுக்கு வந்து ஒரு அட்ஜெக்டிவ், அதான் இது லிட்ரலி பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ். ஓகே, ஸோ அந்த நவுனை டிஃபைன் பண்ணுறது. ஓகே, எப்படி பார்த்தீங்கன்னா விவிட் டிஸ்கிரிப்ஷன், எமோஷ்னல் கலரிங் கொடுக்குறது, அதை பற்றி ஒரு ரீடர் இமேஜின் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க. இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ரிவருக்கு நிறைய குவாலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே எபித்தட் போடலாம். லிட்டில் ரிவர், ஸ்வெல்லிங் ரிவர், பிரிம்மிங் ரிவர். ஓகே, ஸோ இம்பட்டியஸ் யூத், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எபித்தட்னு சொல்லுவாங்க. இமேஜரினா எல்லோ பெப்பிள்ஸ் இருக்கும், எல்லோன்னு ஒரு கலர் இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இமேஜரி கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலிங்கிறது லைக் இம்பட்டியஸ் யூத், ஸோ கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் அஸ் டைம், லைக் எட்டர்னிட்டி, இந்த மாதிரிலாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் அண்ட் ஆக்ஸ், இது எல்லாமே சிமிலி கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து த காமெட், நார்மன் லிட்டர்ஃபோர்டது. இந்த போயம் வந்து என்னென்னா இந்த காமெட்டை பற்றி பேசுது. ஓகே, ஸோ இதில் 6 ஸ்டான்ஸாக இருக்குது, ஈச் வித் 4 லைன்ஸோடு வந்திருக்கு. அதனால் இது என்ன சொல்லுவாங்கன்னா கோட்ரைன்னு சொல்லுவாங்க. இதோட தீம் வந்து பியூட்டி, பவர் அண்ட் டேஞ்சர் ஆஃப் த காமெட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இங்கே போயம் என்ன பேசியிருப்பாங்கன்னு சிம்பிளிஃபையாக சொல்லணும்னா the poem begins with the description of the comet பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா rampaging through the heavens, 7 வழியாக வருதான், never stopping day and night, ஸ்டாப் ஆகாமல் வருது. a spectacle of a lifetime, a comet in full flightல வருதான் லைஃப் டைமில். ஓகே, ஸோ அடுத்தது ஃபாஸ்டர் தென் ஏ சீட்டாவோட ஃபாஸ்டராக வருது, வித் a tail that miles long, bigger than a mountain, so powerful and strong அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the comet எப்படி இருக்கும், faster than cheetah, stronger than a mountain. ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு கம்பேர் பண்ணியிருக்காங்க. மவுண்டனை விட ஸ்ட்ராங்கரு, சீட்டா விட ஃபாஸ்டருன்னு சொல்லியிருக்காங்க. அவுட்சோர்சிங் ஐஸ் இஸ் மெல்டிங், காசிங் வேப்பர் ஃப்ரம் த ஃபோர்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஏ ட்ரையல் பிஹைண்ட் இட் அண்ட் இட் ட்ராவல்ஸ் ஆன் இட்ஸ் கோர்ஸ். அதாவது இந்த காமெட் எப்படி இருக்குன்னா, இட் ட்ரையல் வென் இட் கம் க்ளோஸ் டு த சன், ஹாட் மெல்ட்ஸ் த ஐஸ். ஸோ சன் கிட்ட வரும்போது அந்த ஹீட் என்ன பண்ணுது, அந்த ஐஸை மெல்ட் பண்ணி வேப்பராக ஃபார்ம் ஆகும். த சோலார் ரேடியேஷன் புஷஸ் அவுட் டஸ்ட், ஐஸ் அண்ட் வேப்பர். திஸ் பார்ட்டிகல்ஸ் ட்ரையல் பிஹைண்ட் கிரியேட்டிங் த, இதனால தான் அதுக்கு என்ன கிடைக்குது, மெல்ட் ஆகி அது எரிய ஆரம்பித்தோன்னே நம்மளுக்கு அந்த க்ளோயிங் டெயில் கிடைக்குது இதுக்கு காமெட்க்கு. இஃப் ஒன் ஷுட் கம் டு க்ளோஸ் டு எர்த், த அட்மாஸ்பியர் வில் ஷேக் வித் ஷாக் வேவ் ரீச்சிங் ஆன் த கிரவுண்ட் காசிங் த லேண்ட் டு குவேக். ஸோ இது எர்த்துக்கிட்ட வரும்போது ஒரு ஷேக் கொடுக்குது, அந்த ஷேக்கு தான் எர்த் குவாக் மாதிரி ஷாக் வேவ்ஸ் கொடுக்குதான். ஓகே, ஸோ த காமெட்ஸுங்கிறது டெஸ்ட்ரக்டிவ்னு இங்கே சொல்லியிருக்காரு.
Scientists says the chemicals in the dust they leave behind could have started life on the earth which result in man. அந்த விட்டு போன அந்த டஸ்ட்டும் வந்து அதுலேருந்து லைஃப் இருந்திருக்கு. It helped create a life on earthன்னு சொல்கிறாங்க. I cannot say if this is true. I do not have the right, but I know no better spectacle than a comet in flight. இது எனக்கு உண்மையான எனக்கு தெரியாது. இந்த காமெட்டுங்கிறது அவ்வளோ அழகான ஒரு ஸ்பெக்டாக்கிள். ஓகே, அவ்வளோ அழகான வேறு எதுவுமே இவ்வளோ அழகான ஒரு ஸ்பெக்டாக்கிள் கொடுக்காது அப்படின்னு சொல்லுது. அதோட ஃப்ளைட்டுங்கிறது அவ்வளோ அழகான ஒரு ஸ்பெக்டாக்கிள் கொடுக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. ஓகே, இதோட ஆத்தர் வந்து நார்மன் லிட்டர்ஃபோர்ட். இவர் 18th May 1889லேருந்து 20th May 1947 வரைக்கும் இருந்திருக்காரு. இவரோட பீரியடு. இவர் வந்து ஒரு அமெரிக்கன் போயட். ஓகே, இவர் எங்கே பிறந்தார்னா மேரிலேண்ட் யூஎஸ்ஏல. ஸோ இவரோட இதெல்லாம் ஒர்க்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லைஃப் அண்ட் நேச்சர் பேஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டீப் தாட்ஸ் கொடுக்கும். ஓகே, இங்கே வந்து க்ளாசரியில் பார்த்தீங்கன்னா ட்ரையல்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பாத்தை தான் வந்து அது வர அந்த வழியை தான் வந்து ட்ரையல்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி ரேம்பேஜிங்னு ஒரு வேர்டு இருக்கும். ரேம்பேஜிங்னா ஸோ ஒரு அந்த கோயிங் த்ரூ ஏ ஏரியா மேக்கிங் எ லாட் ஆஃப் நாய்ஸ் அண்ட் காசிங் டேமேஜை தான் ரேம்பேஜிங் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இஃப் ஒன் ஷுட் கம் டூ க்ளோஸ் டு ஹர் த அட்மாஸ்பியர் வில் ஷேக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இது வந்து அது கிட்ட வரும்போது தான் அது வந்து எரிஞ்சு அது வந்து எர்த்குவேக்கை காஸ் பண்ணுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த க்ளாசரி வந்து காமெட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ரேம்பேஜிங் அண்ட் ட்ரையலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு க்ளாசரி. இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்க்கும்போது இமேஜரி, ஆன்டிதீசிஸ், மெட்டாஃபர், சிமிலி, ரீஃப்ரைன் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஆன்டிதீசிஸ் நெவர் ஸ்டாப்பிங் டே ஆர் நைட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது ஆன்டிதீசிஸ். அதே மாதிரி மெட்டாஃபர் அப்படின்னு பார்க்கும்போது rampaging through the heavens a spectacle of a lifetime னு கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. The comet is compared indirectly to the rampaging force கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க. faster than cheetah, better than a mountain இதெல்லாம் சிமிலி. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ரீஃப்ரைன்ங்கிறது காமெட் இன் ஃபுல் ஃப்ளைட்டுன்னு லைன் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ரீஃப்ரைன். இமேஜரிங்கிறது நிறையவே சொல்லலாம். இல்லை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிக்கர் தென் எ மவுண்டைன், அவுட்டர் ஐஸ் இஸ் மெல்டிங், லீவ்ஸ் எ ட்ரெயில் பிஹைண்ட் இட், த அட்மாஸ்பியர் வில் ஷேக், இது எல்லாமே இமேஜரி தான். அடுத்ததாக ஸ்டாருங்கிற போயம். இது வந்து நம்ம சின்ன வயசில் முதல்ல நம்ம ஆசையாக படித்து இன்னி வரைக்கும் நம்மளுக்கு மைண்ட்லேயே மறக்காமல் இருக்கிற ஒரு போயம். ஓகே, ஸோ அது வந்து நம்மளுக்கு இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆத்தர் பார்த்துங்க ஜெயின் டெய்லருங்கிறவர். ஸோ இது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார். ஸோ இது நான் சொல்ல ஒன்றும் இல்லை, இதோட மீனிங் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த போயம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு இப்போ நம்ம கேட்டாலுமே இந்த போயம் பாடும் அழகாக. ஓகே, இல்லை என்னென்னா இந்த ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாருங்கிறது அந்த ரிதமிக் வந்து நான் அழகாக வந்திருக்கும். அதனால நம்மளுக்கு இது இன்னுமே மறக்காமல் இருக்குது. ஸோ ஓகே, ஸ்டான்ஸா ஒன்ல என்ன சொல்கிறாங்கன்னா the poet speaks to a little star in the sky. இது போயட் யார் கூட பேசுகிறாங்க? கையில் இருக்க லிட்டில் ஸ்டாரை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இங்கே ஸ்டார் எது கூட கம்பேர் பண்ணுறாங்கன்னா சிமிலி கம்பேர் பண்ணியிருக்காங்க டைமண்ட் கூட. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு டைமண்ட் கூட கம்பேர் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து சிமிலின்னு சொல்லலாம். ஸ்டான்ஸா 2ல் பார்த்தீங்கன்னா சன்செட்டு எதுவுமே ஷைன் ஆகாது, ஸ்டார் மாதிரி எதுவுமே லைட் தராதுலாம் சொல்லியிருக்காங்க. வெண்ணுங்கிறது இங்கே ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கு இந்த லைன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வெண்ணு ரிப்பீட் ஆகிருக்கிறதுனால இது ஆனஃபரான்னு சொல்லுவோம். ஈவன் தோ ஸ்மால் த ஸ்டார் லைட் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் த டார்க்னு சொல்லியிருக்காரு ஆத்தர். ஓகே, தென் அதே மாதிரி இந்த மற்ற 3 பேராகிராஃப் எதை சொல்லுதுன்னா ஸ்டான்ஸா 3 வந்து a traveler in darkness uses the star light to find the way. ட்ராவலர் வந்து அவரோட வழியை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறாரா? ஸ்டாரோட லைட்டில் தெரிஞ்சுக்கிறாரு. இதில் ஒரு ரெட்டாரிக்கல் கொஸ்டின்ஸும் வந்துருக்கு. ஹவு குட் த ட்ராவலர் see without the star அப்படின்னு. ஸோ அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சும் இதில் இருக்குது. அடுத்தது ஸ்டான்ஸா 4 என்ன சொல்லுதுன்னா பெர்சானிஃபிகேஷன் ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுத்துருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டார்க் ஸ்கை யூ கீப் அண்ட் ஆஃபன் த்ரூ மை கர்டைன்ஸ் பீப் ஃபார் யூ நெவர் ஷட் யுவர் ஹை டில் த சன் இன் த ஸ்கை ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் பீப்ஸ் ரோ கண்டென்ட்ஸ் அண்ட் நெவர் ஷட் இட்ஸ் ஐ அன்டில் த சன் ரைசஸ். இதெல்லாம் ஹியூமன் குவாலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. த ஸ்டார் இஸ் சீன் ஆஸ் எ வாட்ச்ஃபுல். த ஸ்டார் வந்து ரொம்ப பார்க்குற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அதே மாதிரி அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேராகிராஃப் 5th பேராகிராஃப் என்ன சொல்லுதுன்னா the poet admits she don't know what the star really is, still its light is enough to guide travelers in the dark. அது என்னங்கிறது எனக்கு தெரியாது, பட் அதோட லைட் வந்து ட்ராவலர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது இந்த டார்க்கில். the poem ends with a sense of wonder and gratitudeோட முடியுது.
ஓகேவா? ஸோ த லைட்ஸ் த ட்ராவலர் இந்த டாக் தோ ஐ நோ நாட் வாட் யூ ஆர். ஸோ நீ என்னங்கிறது எனக்கு தெரியாது, பட் அது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இங்கே என்னென்ன வந்திருக்கு பார்த்தீங்கன்னா பெர்சானிஃபிகேஷன், நெவர் ஷட் யுவர் ஹைன்னு ஹியூமன் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க ஸ்டாருக்கு. ஸோ அது அடுத்தது சிமிலி பார்த்தீங்கன்னா லைக் ஏ டைமண்ட் மாதிரி இருக்கான். ஸோ சிமிலி இமேஜினரிங்க வந்து நிறையவே வந்திருக்கு. பிரைட் அண்ட் டைனி ஸ்பார்க், டார்க் ப்ளூ ஸ்கை, இதெல்லாம் இமேஜரி. அலிட்ரேஷனும் ட்விங்கிள் டிங்கிள்னு நிறைய ரிப்பீட் ஆகிருக்கு. அசனன்ஸ் பார்த்தீங்கன்னா தோ ஐ நோ நாட்டும் வவ்வல் சவுண்ட்ஸே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. கான்சனன்ஸ் இருக்குது, ட்விங்கிள் ட்விங்கிள், அதே மாதிரி அந்த டி வந்து ரிப்பீட் ஆகிருக்கு இல்லையா, அதெல்லாம் கான்சனன்ஸ் தான். அடுத்தது வந்து இந்த போயம் வந்து குவாட்ரைன், ஈச் ஸ்டான்ஸா வந்து 4 லைன்ஸோடு இருக்குது. ஸோ இது குவாட்ரைன் சொல்லுவாங்க. ஸோ ரிப்பீட்டேஷன் பார்த்தீங்கன்னா ட்விங்கிள் ட்விங்கிள்னு ரிப்பீட் ஆகிருக்கு ஒரே லைனில். ரீஃப்ரெயின்னு சொல்லலாம். இந்த டிங்கிள் டிங்கிள் லிட்டிஸ்டான்னு திருப்பியும் அடுத்த லைனில் வந்திருக்கு. ஸோ இது ரீஃப்ரெயின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்த போயம் வந்து த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி, எட்ஜர் ஆல்பர்ட் கெஸ்டோடது. ஓகேவா? த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி ஆர் ஹாப்பியர் பை ஃபேர் தென் த பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஹூ டேக் செப்பரேட் ஹைவேஸ் ஆர். ஸோ இந்த போயம் டோட்டலாக என்ன சொல்லுதுன்னு மட்டும் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்கிற ஒற்றுமையை பற்றி பேசுது. ஸோ பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஓகே தனித்தனியாக வந்து பிரிஞ்சிடுறாங்க, தனித்தனியாக வாடுறாங்க. ஓகே, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க கூட, பட் எல்லாரும் சேர்ந்து ஒரு சர்க்கிளில் ஃபயர் சைடில் உட்காரும் போது அட் நோ ப்ளட் பட் டெத் கேன் பிரிங். அண்ட் ஒற்றுமையாக இருக்கும்போது எதுவுமே அவங்கள பிரிக்க முடியாது. ஓகே, ஃபேமிலிஸ் எஸ்பெஷலி பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆர் ஹாப்பியர் மோர் பீஸ்ஃபுல் வென் தே ரிமைன் க்ளோஸ். ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஓகே, ஸோ அரௌண்ட் த ஃபயர் சைட் ஃபேமிலிஸ் ஃபைண்ட் வார்த், கம்ஃபர்ட் அண்ட் ஜாய் இன் ஈச் அதர் கம்பெனியில் ஒரு ஜாய்னஸ் கிடைக்கும். அட் த எண்ட் ஆஃப் பிஸி டே வென் தே கேதர் டுகெதர் த டுகெதர்னஸ் பிகேம் ஏ சோர்ஸ் ஆஃப் கம்ஃபர்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டான்ஸ் எதை பற்றி பேசுனா, போத் ரிச் அண்ட் புவர் பீப்புள் மே பிலீவ் தட் தே நோ வாட் ஹாப்பினஸ் இஸ். அவங்களுக்கு அவங்க நினச்சிக்கிறாங்க அவங்களுக்கு எது ஹாப்பினஸ்ன்னு. பட் த ரியல் ஹாப்பினஸ் என்னென்னா, பட் த வைசஸ்ட் சில்ட்ரன் அவங்களுக்கு தான் தெரியும். ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி கூட சேர்ந்து இருக்கிறது தான் ஹாப்பினஸ்ஸே. வெல்த் ஆர் பாவர்ட்டி டசன்ட் டிஃபைன் ஹாப்பினஸ், யூனிட்டி தான் வந்து டிஃபைன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபேமிலிஸ் ஹூ கோ சர்ச்சிங், மற்றவங்ககிட்ட போய் நம்ம வந்து சந்தோஷத்தை தேடுறோம் ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட இன்ஸ்டீட் ஆஃப் செப்பரேட்லி. இஃப் தே வந்து லீவ் டிஸ்கனெக்டட் லீவ்ஸ் தே மே எண்ட் அப் வித் எம்டி ஃபீல்ஸ், மீனிங் தேர் லைஃப்ஸ் வில் ஃபீல் ஹாலோ அண்ட் ஜாய்லெஸ். டிஸ்கனெக்டடாக இருந்ததுன்னா அவங்க லைஃபே வந்து ஜாய்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்டான்ஸா 3 எதை பற்றி பேசுதுன்னா, சம் பீப்புள் பிலீவ் ஓகே தே மஸ்ட் ரோம் சீக் அவர் ஸ்ட்ரேஞ்சஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸ் தேடுறோம். கெஸ்ட் கிரிட்டிசைஸ் திஸ் ஐடியா சேயிங் தட் ஜஸ்ட் வேண்டரிங் பாயிண்ட்லெஸ் அண்ட் வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்கிறாரு போயிட். ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட போய் நம்ம வந்து சந்தோஷத்தை தேடுறோம், இது வந்து பாயிண்ட்லெஸ் வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா வந்து ஹாப்பினஸ் வந்து ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலியில் தான் இருக்குது. இட்ஸ் நாட் ஃபவுண்ட் இன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஓகே, அவங்க கூட சுற்றுறதுனால அவங்களுக்கு ஹாப்பினஸ் கிடைச்சது ட்ரூ ஃபேமிலி பாண்ட்ஸில் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு. The stanza emphasizes again that joy and fun are real ones when brother and sister share them together அப்படின்னு ஸ்டான்ஸா 3ல சொல்லியிருக்காரு. அடுத்தது ஸ்டான்ஸா லாஸ்ட் ஸ்டான்ஸா என்ன சொன்னா, இட் இஸ் த ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தட் வின்ஸ் த ஜாய் ஆஃப் எர்த். அதாவது த ஃபைனல் ஸ்டாண்டா என்ன சொல்லுதுன்னா, இட்ஸ் த ஒன் தட் வின்ஸ் த ஜாய் ஆஃப் லைஃப். எதுனா ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி தான். தி ஹோம் தான் வந்து கிளாடஸ்ட் ப்ளே கிரவுண்ட். இட் கிவ்ஸ் பீஸ், ஹாப்பினஸ் அண்ட் வார்ம்த் கொடுக்குது. ஓகே, கம் யூ பேக் அன் டு த ஃபயர் சைட் அண்ட் பி காமரேட் வித் யுவர் கின். உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலியை தான் அப்படி சொல்கிறாரு. ஓகே, ஸோ திருப்பியும் வாங்க அந்த ஃபயர் சைடில், ஸோ சேர்ந்துருங்க. காமரேட்னா எங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து அந்த ஹாப்பியை வந்து உங்கள் ஃபேமிலியில் தேடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இல்லை என்னென்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்திருக்குன்னா, ரிப்பீட்டேஷன், ஸ்டிக் டுகெதர் ஃபேமிலி அப்படின்னு ஸ்டிக் டுகெதர் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ ரிப்பீட்டேஷன். பெர்சானிஃபிகேஷன் வந்து ஜாய்ஸ் ஆஃப் எர்த், ஸ்டிக் டுகெதர் வந்து ஜாய்ஸ் ஆஃப் எர்த்தை வந்து ஜாய்ஸ் ஆஃப் எர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து பெர்சானிஃபை பண்ணுது ஹியூமன் ஆட்ரிபியூட். ஸோ ஆனோஃபராவும் யூஸ் ஆகிருக்கு. ஸ்வீட்டஸ்ட் மியூசிக் சொல்லியிருக்காங்க, அது வந்து இமேஜரி. இது இல்லாமல் எலிஷன் ஒன்று வந்திருக்கு, அதாவது ஒமிஷன் ஆஃப் சிலபிள்ஸ். ஸோ அதே மாதிரி மெட்டாஃபர், சிமிலி, ஆன்டிதிசிஸ் அண்ட் ரைமிங்ஸும் வந்திருக்கு. ஸோ இது அடுத்த கிளாஸில் வேற ஒரு ப்ரோயமில் பார்க்கலாம். தேங்க்யூ.